ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஹார்ட்வேரில் ஒரு சுவிட்ச் கான்செப்ட்டுக்கு நெகட்டிவ் லாஜிக்கில் எப்படி அவுட்புட் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டியஸில் எப்படி பாசிட்டிவ் லாஜிக்கு நம்ம அவுட்புட் செக் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அடினோ ஐடிஇ அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஏஆர் ஓகே ARDUINO IDE. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக எல்டி பிளிங்க் கோடுக்கும் வந்து சேம் அதே ப்ராஜெக்ட் ஃபைலை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஹார்ட்வேரில் அவுட்புட் பார்த்தது ப்ரோட்டேஸ்லேயும் சிம்லஸில் அவுட்புட் பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் லாஜிக் கோடில் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுவேன், பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. அதே இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோட்டேஸில் வந்து அவுட்புட் செக் பண்ணலாம் பாருங்கள். ஆனால் ஃபைலை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைலில் போய்ட்டு சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அப்போது லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் அடினோவில் என்ன பண்ணலாம், 4 டாட் இங்கே 3 இருக்கிறது பதிலாக 4னு மாற்றிக்கலாம். 4 சுவிட்ச் நெகட்டிவ் லாஜிக் பதிலாக பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். POST பாசிட்டிவ் லாஜிக். ஓகே, பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ அந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் இதே ப்ரோக்ராம் நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் லாஜிக் பதிலாக பாசிட்டிவ் லாஜிக் மாற்றிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் மாடிஃபிகேஷன் பண்ணுவேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெகட்டிவ் லாஜிக் ப்ரோக்ராம் ரைட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா பாசிட்டிவ் லாஜிக் ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணேன், இந்த இடத்துல 0க்கு பதிலாக 1ன்னு போட்டேன். 1ன்னு போட்டால் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் லாஜிக். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 1ன்னு வரும். அப்போ என்ன ஆகிடும், பாசிட்டிவ் லாஜிக்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ பாசிட்டிவ் லாஜிக் வந்து நான் என்ன பண்ணேன், ப்ரோக்ராம் போட்டேன். இதை வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது எரர் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் எதுவும் இல்லை. இது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ரோட்டீஸ் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா ஹெக்ஸ்பைல் வந்து நமக்கு வேணும். அப்போ ஹெக்ஸ்பைல் ஜெனரேட் பண்ணுறது ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாமா, நம்மளுடைய ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேருக்கு போயிடலாம். ப்ரோட்டியஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல். ஓகே, இப்போ இதே ப்ரோட்டியஸ் ஃபைலை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக நம்ம எல்இடி பிளிங்க்லாம் பார்த்தோம்ல, அதே ப்ரோட்டியஸ் ஃபைலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு சுவிட்ச் கான்செப்ட் வந்து நம்ம போகலாம். ஒரு பட்டன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ அதே டிசைன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, எல்டி பிளிங்க் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதே நேமில் தான் இருக்குது. இப்போ புதுசாக வீடியோஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த ஐக்கான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல காமெண்ட்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாயில் வந்து நம்ம சேவஸ் கொடுத்துடலாம். ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் எஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் ப்ராஜெக்ட் எஸ்ன்னு கொடுத்தனா 2 டாட் எல்இடி பிளிங்க்னு இருக்குது, 2 டாட் எல்இடி பிளிங்க்னு இருக்குது. நான் அப்படியே பேக் வரேன். இப்போ என்ன பண்ணேன், 4 டாட் பாசிட்டிவ் லாஜிக் நம்ம கொடுக்கணுமா, 4_ பாசிட்டிவ் லாஜிக்னு இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்னு வந்து இங்கே போடுறேன், சுவிட்ச் அப்படின்னு மாற்றுறேன். SWITCH அப்படின்னு கொடுத்தாங்க. சுவிட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாங்க. சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் சுவிட்ச்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நம்ம சுவிட்சுக்கான டயக்ராம் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகே, அவுட்புட் வந்து 13வது பின் தான், 13th பின் அது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட் மட்டும் மாடிஃபை பண்ணலாமா, அப்போ அது பட்டன் வேணும். அப்போ என்ன பண்ணணும், காமெண்ட்ஸ் மாதிரி கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் டிவைசஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அடினோ வேணும்னா ARDUINO அடினோன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேல, ARDUன்னு மட்டும் போடுங்க. AR போல் ADUன்னு போட்டேன். ARDU அப்படின்னு போட்டிங்கன்னா அடினோ R3ன்னு வந்துடும். அந்த அடினோ போர்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்இடி வேணும்னா அனிமேட்டட் எல்இடி. இப்போ சுவிட்ச் வேணும் அப்படின்னா என்ன தான், பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். BUTTON பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பட்டனுங்கிறது இங்கே வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டன் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த பட்டனை வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த இடத்துல வச்சிடறேன். இந்த இடத்துல வச்சுட்டு இது வந்து என்ன பண்ணோம், 0, 1, 2 செகண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணோம். இந்த இடத்துல இருக்க இன்சுலேஷன் இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். எஸ்கே இன்சுலேஷன் லெட்டர்ஸ் இருக்குது, அது இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கிட்ட இருக்க லெட்டர்ஸே என்ன பண்ணுறேன், சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அடினோ போர்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும், இந்த எண்டுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணணும். அப்போ இந்த கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டேரெக்டாக எல்இடியோட கிரவுண்டவே நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி ரெசிஸ்டர் போட்டு என்ன பண்ணோம், 5 வோல்ட் தரணும்னு சொன்னோம். இப்போ ரெசிஸ்டர் எடுக்கணும் அப்படின்னா அதே காமெண்ட்ஸ் மோட கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் டிவைசஸில் போய்ட்டு RES அப்படின்னு டைப் பண்ணுங்கள். RESன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ரெசிஸ்டரில் செலக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிஸ்டர் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ ரெசிஸ்டர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு எண்டுக்கு வந்து கிரவுண்டு, அனதர் எண்டுக்கு என்ன பண்ணணும், ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி 5 வோல்ட் தரணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், டெர்மினல் மோடுன்னு இருப்பாங்க, இந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு பவர். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு
இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பவர் எடுத்து வந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ரோக்ராம் நெகட்டிவ் லாஜிக் என்ன பண்ணணும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 0 வோல்ட்டு, பாசிட்டிவ் லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் கனெக்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். டெலீட் ஒயர், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டெலீட் எஸ்கேப் அமைத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிட்டிவ் லாஜிக் தான் பார்க்க போகிறோம், நெகட்டிவ் லாஜிக் பார்க்க போகல. டேட் ஒயர் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஓகே இந்த 5 உள்ள ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் ஆப்ஜெக்ட்னு சொல்லி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மேலே வச்சுறேன். இப்போ இந்த 5 வோல்ட்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அந்த எல்இடி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் இப்படி எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு சர்க்யூட் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எங்கே என்ன ஆகணும், இன்ஷியலாக வந்து எல்இடி வந்து ஆஃபில் இருக்கும். ஓகே, நம்ம போட்ட இஃப் கண்டிஷன் படி இன்ஷியலாக என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஃபைல் வந்து லோட் பண்ணலாம். இப்போ வந்து நோ கொடுத்துருங்க, ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபைலில் do.ld பிளிங்க்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பேக் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ப்ராஜெக்ட் பண்ணலாம் 4 சுவிட்ச் பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு இருக்குது. அதில் பில்டில் Arduino AVRல ஹெக்ஸ் ஃபைல் வந்து நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிட்டு ஓகே, இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் ப்ளே பண்ணுறேன். இப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் நான் 5 வோல்ட் உள்ளே போகும், அதனால் நமக்கு எல்டி ஆன் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட் உள்ளே போனாலும் எல்டி ஆஃபில் இருக்குது. நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், 5 வோல்ட் ஆன் ஆகிடுச்சு. எகைன் ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இந்த கோடிங் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஒரு சில டாஸ்க்லாம் நான் வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, டாஸ்க்லாம் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3 டாஸ்க் வச்சுருக்கேன். 3 டாஸ்க்கில் வந்து நான் 3 டாஸ்க்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த 3 டாஸ்க்குமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லாமே ப்ரோட்டீஸில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சிங்கிள் சுவிட்ச் ஆல் எல்இடிஸ் ஆன். ஓகே, ஒரு சிங்கிள் சுவிட்சாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா when the switch is pressed 8 LED turn on. ஓகே, 0 to 7 வரைக்கும் எல்இடி வந்து ஆன் பண்ணுங்க. சிங்கிள் சுவிட்ச் எல்இடிஸ் ஆன் டாப் டு பாட்டம். செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும், மொத்தம் 2 சுவிட்ச் எடுத்துங்க. சிங்கிள் சுவிட்ச் ஃபஸ்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடிஸ் வந்து ஆன் ஆகணும் டாப் டு பாட்டம். செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும், பாட்டம் டு டாப் வரைக்கும் எனக்கு ஆஃப் ஆகணும். ஃபஸ்ட் சுவிட்ச் ப்ளஸ் எல்இடி டர்ன் ஆன் 1 by 1 ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே, அதுதான் ஆஃப்டர் ரிலீஸிங் த சுவிட்ச் எல்இடி ரிமைன் ஆன். ஆஃப்டர் ரிலீஸிங் த சுவிட்ச் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் சுவிட்ச் ப்ளஸ் எல்இடி டர்ன் ஆன் 1 by 1 ஃப்ரம் டாப் டு பாட்டம். நீங்கள் என்ன ஆகணும், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா எல்இடியும் ஆன் ஆகிடணும். ஆஃப்டர் ரிலீஸிங் த சுவிட்ச் எல்இடி ரிமைன் ஆன். செகண்ட் சுவிட்ச் ப்ளஸ் எல்இடிஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது சுவிட்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகக்கூடாது, இனிஷியலாக ஆன்லேயே இருக்கணும். அடுத்து செகண்ட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா என்ன ஆகணும், பாட்டம் வந்து டாப் வரைக்கும் ஆஃப் ஆகிட்டே போகணும். ஓகே, வித் 10 செகண்ட் டிலேயில். ஓகே, 10 செகண்ட் எல்லா ஐடியும் ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும், 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். 1 செகண்ட் 10 செகண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு 1 by 1 ஆஃப் ஆகணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி யூசஸ் நெகட்டிவ் லாஜிக் எல்இடிஸ் ஆன் வென் பின் இஸ் லோ. ஓகே, நெகட்டிவ் லாஜிக் வந்து நான் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 switches 3 LEDs control. If switch 1 is pressed mean LED 1 on, LED 2 and 3 off. If switch is 2 is pressed, LED 2 on, LED 1 and 3 off. அதே மாதிரி if switch 1 and 2 is pressed mean together 3 on, LEDs 1 and 2 off. ஓகே, அப்படியே இங்கே வந்து ரிவர்ஸில் தான் இருக்கும். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 4 டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து ஷேர் பண்ணுங்கள். யார் அவுட்புட் வந்து போட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த அவுட்புட் வீடியோட என்ன பண்ணுறேன், உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.